A particle execute linear SHM with an amplitude 3 centimeter. When the particle is at 2 centimeter from the mean position, that means the displacement 2 centimeter from the mean position. The magnitude of the velocity is equal to velocity of the particle is equal to acceleration of the particle, equal to acceleration of its particle. Then its time period. நல்ல ஸ்டாண்டர்டான கொஸ்டின். ஏன்ற ஆம்ப்ளிடியூட் எக்ஸ்ன்ற டிஸ்பிளேஸ்மெண்ட்ல இருக்கிறப்ப வெலாசிட்டி ஃபார்முலா v equal to omega into root of a squared minus x squared. அப்ப வெலாசிட்டின்றது அந்த 2 சென்டிமீட்டர்ல இருக்கிறப்ப வெலாசிட்டி. அந்த வெலாசிட்டி எதுக்கு ஈக்குவலா ஆக்சிலரேஷன் அட் தட் பாயிண்ட். ஆக்சிலரேஷன் அது மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சிலரேஷன் ஒரு வேர்ட் யூஸ் பண்ணிட்டாங்க. மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு ஒமேகா இன்டு ரூட் ஆஃப் ஏ இருக்க இடத்துல நம்ம என்ன பண்ணிடலாம் சார், ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் போட்டு மேக்னிடியூட் காட்டி இந்த மைனஸ் போயிடுச்சு. இப்போ ஒரு ஒமேகா கேன்சல் ஆயிடுச்சு. ஒமேகா இருக்க இடத்துல 2π/t என்ன டைம் பீரியட் தான் கேட்டிருக்காங்க. இன்டு எக்ஸ் இஸ் கிவன் which is 2 centimeter equal to, I'm not going to convert that into meter. ஏன்னா ரெண்டு சைடும் அது எக்ஸ் இருக்கனால ரெண்டு கேன்சல் ஆயிடும். அதனால ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். ரூட் ஆஃப் ஏ இஸ் nothing but 3 squared 9, எக்ஸ் இஸ் nothing but 2 squared 4, which is equal to 9 minus 4 root 5 equal to 4π/t. Okay, we wanted to remove it, squaring both sides. 16 pi squared by t squared, or t தான் நமக்கு வேணும். நேரா t வெளியே எடுத்துவோம், எதுக்கு ஸ்கொயர் பண்ணணும். so t will be equal to 4π/√5. Is that so?